கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா கருணை உள்ளத்தோடு பக்தர்களுக்கு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வரும் அவரோட ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் பாபா இன்று நமக்கு கொடுக்க இருக்கும் ஒரு பிரமாதமான ஆசீர்வாதம் என்னென்ன, நான் உன்னோடு இருப்பதை உணரும் தருணம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உன்னுள் தான் இருக்கிறேன், அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும், அதைத்தான் நான் சொல்கிறேன்ங்கிறாரு. பாபா கொடுக்கின்ற ஒரு அற்புதமான சத்திய வாக்கு இல்லையா? அந்த அற்புதமான விஷயத்தை உணர்ந்த 4 பக்தர்களின் அற்புதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் பாபா. அந்த 4 பக்தர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாக்பூரை சேர்ந்த சகோதரி உமா அவர்கள். சகோதரி வெளிநாடு செல்கிறார்கள் மகளின் வீட்டிற்கு. அங்கே மகளுக்கு ஒரு பிரச்சனை வருது, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க, எல்லாமே சரியாக போயிடுது. அதன் பிறகுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறார்கள் அந்த மகள். அவங்க சாப்பிட்டாங்க இல்லையா மருந்து, அதில் தான் பிரச்சனை. சகோதரி நேர பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அமர்க்களப்படுத்தியிருக்கார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி ஆதிலக்ஷ்மி அவர்கள். வழக்கம் போல் இரவு சாப்பிட்டுட்டு குழந்தையோடு சேர்ந்து படுத்துக்கிறாங்க. இரவு குழந்தைக்கு பயங்கரமான ஜுரம், நடுக்கம், குளிரில் நடுங்குகிறான் மகன். சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். பாபாவின் மந்திரங்களை சொன்னார்கள். பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து ஒட்டஞ்சத்திரத்தை சேர்ந்த சகோதரி மகேஸ்வரி அவர்கள். இவங்க டீச்சர். இவங்க பேத்தியோடு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ளூடூத் ஹெட்செட் இருக்கு இல்லைங்களா, அந்த பட்ஸ் இருக்கும்ல, அந்த பட்ஸ் ரெண்டையும் காணும். வீடு ஃபுல்லாக தேடுறாங்க, எங்கேயுமே இல்லை. சகோதரிக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு, குழந்தை முழுங்கிட்டா. சகோதரி சரணடைந்த இடம் பாபாவின் பாதங்கள். பாபா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக அது வெளியில் வந்துடணும், உங்களால் தான் முடியும், நான் மந்திரங்கள் சொல்கிறேன், இப்போ இருந்து காலையில் அது வெளில வர வரைக்கும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் அந்த அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் என்றார்கள். பாபா என்ன பண்ணார், எப்படி அமர்க்களப்படுத்தினார், அதை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். இந்த 3 அற்புதங்களும் பிரமாதம். அப்படின்னா பாபாவின் புரிதலே இல்லாத ஒரு சகோதரிக்கு அவரை ஆட்கொண்டு அவர் பிறந்தநாள் பரிசாக கோபுரம் டிவியிலிருந்து ஒரு சிறப்பு பரிசை பெற்றுக் கொடுத்து அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்காருங்க. அதுதான் பாபா, கருணை தெய்வம் இல்லையா? அந்த அற்புதங்களை நம்ம பிரமாதமாக தரிசனம் பண்ண போகிறோம். இந்த அற்புதம் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெர்மனை சேர்ந்த சகோதரி கலா அவர்களுக்கு பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா. இந்த 4 அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும், நான் எல்லா எபிசோட்லையும் சொல்லிக்கிட்டு வரேன். எதற்காக ஷேர் செய்ய வேண்டும், இதை நான் சொல்லிக்கிட்டே வரேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லைக் பட்டன் தட்டுறீங்க இல்லையா, அந்த லைக் பட்டன் தட்ட யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் வைட் கவரேஜாக அந்த நிகழ்ச்சி செல்லும். அப்படி செல்லும்போது பாபாவின் அற்புதங்கள் அத்துணை பேரும் கேட்பதற்கு வழிவகை செய்யும் அந்த லைக். அதனால் லைக் பட்டன் தட்டலாமே. ஷேர் பண்ணிங்கனாலும் இதே தான், எல்லோரும் கேட்பதற்கு வழிவகை செய்யும் அந்த ஷேர். அதனால் ஷேரும் பண்ணலாம், பிடித்திருந்தால் ஷேர் செய்யலாம். அடுத்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரை நான் ஏற்கனவே சொன்னேன் 12,000 புத்தகங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்ரீ சாய்நாத ஸ்தாவன மஞ்சரி பாபாவின் அற்புதமான பொக்கேஷன். இப்போ அடுத்த செட் இப்போ பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. 3000 புக்ஸ் பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுபவர்கள் அத்தனை பேரும் அற்புதமாக உங்கள் அட்ரஸை எங்களுக்கு அனுப்பணும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் பாருங்கள், இந்த நம்பருக்கு உங்கள் அட்ரஸை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். உங்கள் வீடு தேடி இந்த அற்புதமான பொக்கிஷம் வந்து சேரும். இப்போ பார்க்குறீங்க பாருங்கள் செட்டு என்னென்ன இருக்குது. அதில் ஃபோட்டோ தத்த குரு பரம்பரையின் ஃபோட்டோ இருக்குது. அடுத்து துவாரகமாய் பாபாவின் ஃபோட்டோ இருக்குது. தூப்கேடா மாமரத்தினுடைய ஃபோட்டோ இருக்குது. அடுத்து பாபாவும் மகா பெரியவரும் ஃபோட்டோ இருக்குது. பாபாவின் பாதங்கள் இருக்குது, பாபாவின் கண்கள் இருக்குது, ஸ்தவன மஞ்சரி இருக்குது. இந்த செட்டு ஃபுல்லாக வேணும்னா மட்டும்தான் கோபுரம் டிவியில் ஒரு ஹேண்ட்லிங் சார்ஜ் கேட்பாங்க. அது நீங்கள் கொடுத்துட்டு இந்த அற்புதமான செட்டை நீங்கள் கொரியர் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் நாக்பூரை சேர்ந்த சகோதரி உமா அவர்களுக்கு. சகோதரி இந்தியாவில் இருக்காங்க. மகள் கூப்பிடுறாங்க, அம்மா நீங்கள் வரீங்களா அப்படின்னாங்க. உடனே வெளிநாட்டுக்கு கிளம்புறாங்க. வெளிநாடு போய் சேர்ந்தாச்சு. போய் பார்த்தால் மகளுக்கு அந்த முகத்தில் ஒரு வாட்டம் தெரியுது. ஏமா அப்படி இருக்கேன்னு. இல்லைம்மா ஒரே வலிக்குதுமா, வயிறுகிட்ட வலிக்குது அப்படின்னாங்க. உடனே டாக்டர் போயிட்டாங்க. அவங்க ரெகுலராக பார்க்குற டாக்டர் இல்லை, புதுசாக ஒருத்தர் உட்காந்துருந்தார். அந்த டாக்டர்கிட்ட ஃபுல் செக்கப் பண்ணாங்க, ஸ்கேன்லாம் பண்ணாங்க. அவர் சொன்ன விஷயம், கர்ப்பப்பையில் ஒரு சின்னதாக கட்டி ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது,
நான் மருந்து கொடுக்குறேன், மருந்துலேயே கரைஞ்சிரும், எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னாரு. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு மருந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த டாக்டர் சொன்னது போலவே அற்புதமாக அந்த கட்டி கரைந்து விட்டது டோட்டலாக. இப்போ மருந்து சாப்பிட்டாங்க இல்லையா, அதில் தான் பிரச்சனை. இப்போ என்ன ஆயிடுச்சு, சகோதரியின் மகளுக்கு வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. எங்கே, பேக் பெயின் ஜாஸ்தி ஆகிடுச்சு, பயங்கரமாக வாந்தி வருது, மயக்கம் வருது, அப்படியே முதக்கிற மாதிரி இருக்குது, தலை சுற்றல் வருகிறது, சாப்பிடவே முடியல. ஒரே வாரத்தில் எடை கடகடன்னு குறைஞ்சிட்டாங்க. சகோதரி நேர பாபாவின் பாதங்களை பிடிச்சிட்டாங்க. என்ன பாபா இப்படிலாம் நடக்குது அப்படின்னாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச இந்தியாவில் இருக்கிற ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க ரிலேஷன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க அந்த கட்டிக்கு சாப்பிட்ட மருந்தோட ப்ரிஸ்கிரிப்ஷன் அனுப்புங்க அப்படின்னாங்க. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் அனுப்பிச்சா அது ஹெவி டோஸாக அந்த மருந்து. அதற்கு கூட அந்த வயிற்றை பாழாக்காமல் இருப்பதற்கு ஒரு மருந்து கொடுக்கணும், அது ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் இந்தியாவிலேருந்து கேட்குறாங்க. சகோதரி உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. பார்த்தா இவங்க ரெகுலராக பார்க்குற டாக்டரே வந்துட்டாங்க. அந்த டாக்டர் சொன்னாங்க, கரெக்டுமா, அதுதான் பிரச்சனை உங்களுக்கு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைங்கிறது நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்கேன் பண்ணால் ஃபுட் பைப் ரணமாகிருக்கு அப்படியே. சகோதரி அங்கிருந்தே பாபா கிட்ட பிரார்த்தனை வச்சாங்க, எதுவும் ஆகக்கூடாது என் மகளுக்கு, நீங்கள் கூட இருந்து பார்த்துக்குங்க பாபா அப்படின்ட்டாங்க. அந்த டாக்டர் சொன்னாங்க, நான் இதை பார்க்க முடியாது, ஒரு கேஸ்ட்ரோ போய் பாருங்கள், அவர் தான் உங்களுக்கு வைத்தியம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணாங்க. அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணால் அப்பாயின்மெண்ட் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதான். நம்ம ஊர் மாதிரிலாம் போய் டக்குன்னு பார்க்க முடியாதான். அவங்க சொல்கிறாங்க 10 நாள் ஆகுமோ 15 நாள் ஆகுமோ தெரியாது, உங்கள் நேமை கொடுத்துருங்க, நாங்களே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சகோதரி நேராக பாபாட்ட போய் உட்காந்துட்டாங்க. மகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. பாபா, நீங்கள் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர், என் மகளுக்கு ஃபுட் பைப் ரணம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க, இன்னும் டாக்டர் அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு கிடைக்கல, அதற்கும் நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, தினமும் 108 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல போகிறேன். உதி கலந்த தண்ணி என் பெண்ணிற்கு கொடுப்பேன். அது போக 5 விளக்கு பூஜை 9 நாட்களுக்கு செய்வேன். பிரமாதமாக சொன்னாங்க. 5 விளக்கு பூஜை 5 நாள் தானே சகோதரி, அது ஏதோ பாபா தோண வச்சுருக்கார் 9 நாள் பண்ணுன்னு சொல்லிவிட்டு 9 நாட்களுக்கு 5 விளக்கு பூஜை செய்வேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே தண்ணி வச்சு ஒரு பிஞ்சு உதவி போட்டு மகளுக்கு கொடுத்தாங்க. தொடர்ந்து 9 நாட்கள் வீட்டில் பூஜை நடக்குது, 5 விளக்கு பூஜை நடக்குது. சகோதரி தினமும் 108 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறாங்க. சகோதரியின் மகளுக்கு தினமும் உதி கலந்த தண்ணி கொடுத்துக்கிட்டு வராங்க. அப்போ சகோதரியின் மகள் சொன்னாங்க, அம்மா எனக்கு என்னமோ ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. 10வது நாள், 9 நாள் பூஜை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. 10வது நாள் அந்த டாக்டர் ஆஃபீஸ்லேருந்து சகோதரிக்கு ஃபோன் வருது, உங்களுக்கு இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வரீங்களா அப்படின்னாங்க. சந்தோஷமாக கிளம்பி போயிட்டாங்க. பாபா கிட்ட சொல்லிவிட்டு, பாபா நான் இப்போ நான் கூட்டிகிட்டு போகிறேன், அவளுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, நீங்கள் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே டாக்டர் எல்லாம் செக்கப் பண்ணார், பழைய ரிப்போர்ட்டையும் வச்சுக்கிட்டாரு, புது ரிப்போர்ட்டையும் பார்த்தாரு. டாக்டர் சொன்ன விஷயம், அம்மா பழைய ரிப்போர்ட்டில் உங்கள் ஃபுட் பைப் ரணமாக இருக்கிறது உண்மை, ஆனால் நான் இப்போ செக் பண்ணும்போது உங்கள் ஃபுட் பைப்பில் புண்ணே இல்லை, ஆனால் அது இருந்ததற்கான தடம் மட்டும் இருக்குது, அது எனக்கு நல்லா புரியுது. ஒரு டிஷ்யூ எடுத்து பயாப்சிக்கு அனுப்பிச்சிடலாம், ஏன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். என்னடா இது புதுசாக ஒரு கதையை சொல்கிறாரு டாக்டர்னு சொல்லிவிட்டு அதுக்கும் ஏற்பாடு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னா, நாங்கள் வீட்டுக்கு வந்து நான் தொடர்ந்து 108 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். என் மகளுக்கு ஒதி கலந்த தண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். 2 நாள் கழித்து பயாப்சி ரிசல்ட் வந்தது. டாக்டர் சொன்ன விஷயம், அம்மா நம்ம பயந்த மாதிரி எதுவுமே இல்லை, உங்கள் மகள் பர்ஃபெக்டாக இருக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். சகோதரி அங்கிருந்தே பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள். வீட்டுக்கு வந்து பாபாவுக்கு ஆரத்தி காமிச்சு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன்னா, இந்த நிகழ்வு நடக்கும்போது நான் கோபுரம் டிவியில் சொல்வேன்னு பாபாட்ட வேண்டிக்கிட்டேன். எங்களுக்கு இந்த பெருமை ஒரு மிகப்பெரிய பெருமை. சகோதரிகள் பாபாவிடம் வேண்டும் போது எங்களையும் சேர்த்து வேண்டிக் கொள்கிறீங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை பாபா எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த அற்புதத்தை நான் சொல்லுவேன்னு சொன்னேன். நான் இப்போ சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கன்னா, இந்த 108 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லும்போது அந்த இக்கட்டான நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான மந்திரம், அது சொல்ல வச்சுருக்கார் பாருங்கள் பாபா. உதி கலந்த தண்ணி குடிக்க வச்சுருக்காரு. 9 நாட்களுக்கு 5 விளக்கு பூஜை செய், அதையும் உணர்த்தி இருக்கிறார். சகோதரி எல்லாத்தையும் செஞ்சாங்க. இன்றைக்கி மகள் பரிபூர்ண குணமாயிட்டாங்க. இது சகோதரியின் நம்பிக்கை கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு. இதே நம்பிக்கையோடு நம்ம எல்லோரும் பூஜை செஞ்சோம்னா இதே பரிசு நமக்கும் கிடைக்கும். அதானே அவர் சொல்கிறார், உன்னோடு நான் இருப்பதை நீ உணரும் காலம் வெகு தூரம் இல்லைங்கிறார் இல்லையா, அப்படி உணர வைக்கிறார் பாபா. நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை உணர வைப்பதற்காக தான் இந்த அற்புதங்களை செய்கிறார் பாபா.
பாருங்கள், அதே போல் சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஆதிலட்சுமி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். குழந்தைக்கு திடீர்னு ஒரு ஜுரம், நைட்டு நடுங்குது கை காலெல்லாம். சகோதரி என்ன பண்ணாங்க? வாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம். பாபா ஆசீர்வாத மழையில் நனைய வைத்திருக்கிறார் சகோதரி சென்னையில் இருக்காங்கன்னு சொன்னேன். அன்பான குடும்பம், கணவன் மனைவி, ஒரு மகன் ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அன்று இரவு வழக்கம் போல் எல்லோரும் சாப்பிட்டாங்க. அம்மா கதை சொன்னால் தம்பி தூங்கிடுவார். அழகாக சொன்னாங்க, தம்பி தூங்கிட்டார். இரவு ஒரு 3-3:30 மணி இருக்கும். ஒரு முழங்கல் சத்தம் கேட்கிறது சகோதரிக்கு. சகோதரி திடுக்கிட்டு எழுந்தாங்க. யாரா முடங்கிறது? அப்படி தலையை திருப்பி பார்க்குறாங்க. மகன் நடுங்கிக்கிட்டே இருக்கார். அப்படியே குளிரில் நடுங்கிறாரு. கழுத்தில் கை வச்சு பார்க்குறாங்க. சரியான ஜுரம், ஹை டெம்பரேச்சர் இருக்கும் போல் இருக்குது. சகோதரிக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் தான் ஞாபகத்துக்கு வந்தார். நேராக ஓடி போனாங்க. உதி எடுத்துகிட்டு வந்து மகனின் நெத்தியில் வச்சு விட்டாங்க. கொஞ்சம் வாயில் போட்டாங்க. மகனை அனைத்தவாறு படித்தார்கள். கணவன் சொன்னார், டாக்டர்கிட்ட போயிடலாமான். இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, பாபா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மகனை அனைத்தபடி படுத்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க சகோதரி. எத்தனை முறை சொன்னேன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு அரை மணி நேரத்தில் அந்த நடுக்கம் அற்புதமாக குறைந்தது. மகன் நிம்மதியாக உறங்க ஆரம்பித்தான். சரி, காலையில் டாக்டருக்கு கூப்பிட்டு போகலான்னு முடிவு பண்ணி நானும் அசந்தியோடு அப்படி தொங்கிட்டேன் நான். ஆனால் காலையில் என்னை எழுப்பியது என் மகன். அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்தான். எழுப்பி அம்மா எனக்கு பசிக்குது, எதாவது கொடுங்க. எப்படி இருக்கும்ல, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நான் எனக்கு பாபாவுக்கு உடனே ஓடி போய் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். அந்த இரவு நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு முழிக்கும் போது அந்த மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் நினைவில் வந்தார். நான் இருக்கிறேன், ஏன் பயப்படுகிறேங்கிறாரு. அதானே சொல்கிறார் இல்லையா, நான் உன்னோடு இருப்பதை உணரும் காலம் வெகு தூரம் இல்லைங்கிறாரு. அந்த உணர்வு வந்தாச்சுன்னா நமக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ். நமக்கு பாபா நம்ம கூட தான் இருக்காருங்கிற உணர்வு மட்டும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதானே சொல்கிறார் பாபா இல்லையா. சகோதரிக்கு எப்படி உணர்வை வைத்தார் இல்லைங்களா. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோன்னா அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மகன் பிரமாதமாக இருக்காருன்னு சொன்னாங்க சகோதரி. அதுதான் பாபா. அந்த இக்கட்டான நேரத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் உடனே ஞாபகத்துக்கு வரணும். எந்த இக்கட்டிலும் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படிங்கிறது தான் இது ஒரு மிகப்பெரிய நமக்கு ஆசீர்வாதம். எந்த இக்கட்டாக இருந்தாலும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை நினைவில் கொள்ளுங்கள். நமக்கு பாபாவின் ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கும். பாருங்கள், அதே போல் நம்பிக்கையோடு பாபாவை வணங்கிய ஒரு சகோதரிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை தான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இவங்க ஒரு டீச்சர் சகோதரி. மகேஸ்வரின் பேர் ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்காங்க சகோதரி. பேத்தியோடு விளையாண்டுருக்காங்க. அந்த ப்ளூடூத் ஹெட்செட் போட்டு விளையாண்டுட்டுருக்காங்க. 2 பேரும் பாட்டு கேட்டுட்ருக்காங்க. சகோதரி அப்பப்போ வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது தான் பார்க்குறாங்க, அந்த அந்த ஹெட்செட்லேயும் அந்த பட்டருக்குள்ள மேலே அதை காணும். சகோதரி எல்லா இடமும் தேடுறாங்க. குழந்தைய கேட்குறாங்க, என்ன பண்ணேன்னு கேட்குறாங்க. அது குட்டி பாப்பா, ஒன்றும் தெரியல. அதுக்கு தேடிக்கிட்டே இருக்காங்க, எங்கேயுமே கிடைக்கல. சகோதரிக்கு அப்போ தான் அந்த பகீர்ங்கிற நினைவு வந்தது. ஒருவேளை குழந்தை அதை முழுங்கி இருப்பாளோ. நேரம் ஓடி போயிட்டாங்க பாபாட்ட. ஏன்னா சகோதரி பாபாட்ட சொல்லாமல் எதையும் செய்கிறதில்ல. பாபா, எனக்கு இப்படி ஒரு நினைவு வருகிறது. ஒருவேளை குழந்தை முழுங்கியிருந்தா அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் அதை வெளிக்கொணர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நான் இப்போ இருந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது வெளியில் வரும் வரை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன், நிறுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மகளும் மருமகனும் டாக்டர்ஸ் அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா அது எங்கேயாவது பக்கத்தில் ஏன் விழுந்திருக்கோம், நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் சகோதரிக்கு மட்டும்தான் குழந்தை முழுங்கி விட்டாளுங்கிற நினைவு வருகிறது. பாபாவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஓம் சாய்ராம், ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய், எல்லா மந்திரங்களும் சகோதரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இரவு குழந்தை ஆய் வருதுன்னா ஆய் போனால் ஒரு பட்டு வெளில வந்துருச்சு. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நேராக போய் பாபாவுக்கு நன்றி, பாபா இன்னொன்று எப்படியா வெளியே வர வச்சுருங்க பாபா, குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலை அடுத்த பட்டு வெளில வந்துருச்சு. இது சகோதரியின் நம்பிக்கை கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு. சகோதரி நம்புகிறாங்க இல்லையா, நான் இந்த மந்திரங்கள் சொல்லுவேன், பாபா இந்த ஆபத்திலிருந்து என் குழந்தையை காப்பாற்றுவார். அற்புதமாக காப்பாற்றி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் பாபா. அதுதான் பாபா. இது சகோதரியின் நம்பிக்கை கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு. நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்கிற விஷயம், நம்பிக்கையோடு வணங்குங்கள், பொறுமையாக காத்திருங்கள். பாபா நமக்கு அற்புத மழையை பொழிவார். நான் முன்னோடி இருப்பதை உணரும் தருணம் வெகு தூரம் இல்லை, பாபா சொல்லிக்கிட்டே இருக்கார். அது நம்ம எல்லாருக்கும் தான்.
இந்த 4 சகோதரிகள் உணர்ந்துட்டாங்கன்னு சொன்னேன், நமக்கு எல்லோருக்கும் உணர்கின்ற பாக்கியத்தை பாபா கொடுப்பார். நம்மலாம் ரெடியாக இருப்போம். அடுத்தடுத்து நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கோம். நம்மலாம் க்யூவில் தான் நிற்கிறோம். உடனே கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த 3 அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா, இந்த 4வது அற்புதம் உண்மையிலே சிலிர்த்துட்டேன் நான். ஜெர்மனியை சேர்ந்த சகோதரி கலா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். சகோதரி ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க, அண்ணா எனக்கு ஆரம்பத்தில் பாபாவின் புரிதல் கிடையாது. எங்கள் அக்கா தான் பாபாவை கும்பிடுவா, ரொம்ப ஆசையாக கும்பிடுவா. எனக்கு ஒரு விக்கிரகம் கொடுத்தா. நான் அந்த விக்கிரகத்தை எங்கே வச்சது தெரியுமா? எங்கள் வீட்டு ஷோகேஸில் வச்சுட்டேன். என் ஃப்ரெண்டு வந்தாங்க. வந்துட்டு, என்னப்பா இது ஒரு சுப்ரீம் பவர் தூக்கி ஷோகேஸில் வச்சுருக்கேன், எடுத்து சாமி ரூமில் வை, நான் உனக்கு சச்சரிதை இப்போ நெட்டில் உனக்கு நான் டவுன்லோட் பண்ணித்தரேன், அது படி, நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்னாங்க. சகோதரிக்கு அன்றிலிருந்து ஏதோ ஒரு புது உணர்வு வந்த மாதிரி இருந்தது. ஏன்னா பாபா ஆட்கொள்ள ஆரம்பிச்சிட்டார் சகோதரியை. சகோதரி அந்த சச்சரிதத்தை ஃபுல்லாக படிக்கிறாங்க. பாபா மீது ஒரு மிகப்பெரிய பற்று வந்துருச்சு. ஏன்னா சச்சரிதம் படித்தா அந்த அற்புதம் நிகழும். சச்சரிதம் அப்படி ஒரு மாபெரும் பொக்கிஷம். அது சச்சரிதம் இருந்தால் பாபாவே நம்ம கூட இருக்கிற மாதிரி. சகோதரிக்கு எப்படியாவது அந்த புத்தகத்தை வாங்கணும். அந்த புத்தகத்தோட பேர் மறந்து போச்சு. அப்போ இந்தியாவிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க, கலா நான் இப்போ இந்தியா வந்திருக்கேன், உனக்கு எதாவது வேணுமா? நீ ஷீரடி போவியா? ஆமாம் நான் போவேன். அங்கே ஒரு புத்தகம் வேணும், எனக்கு வாங்கிட்டு வரியா? என்ன புத்தகம் சொல்லுன்னு. எனக்கு பேர் மறந்து போச்சு. ஒரு புத்தகம் எல்லோரும் சொல்கிறாங்க, நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, வாங்கிட்டு வாயேன். சரி ஏதாவது ஒரு பாபா புக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சகோதரி இந்தியா வந்தாங்களே, அவங்க இப்போ ஜெர்மன் வந்துட்டாங்க. வந்து கலா நான் ஜெர்மன் வந்துட்டேன், உன்னை வந்து வீட்டை பார்க்குறேன். சகோதரி கொண்டு வந்து கலா சகோதரிக்கு கொடுத்த புத்தகம் சச்சரிதம். சகோதரி கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா அவங்க கேட்டதே இந்த புத்தகம்தான். பேர் மறந்துட்டேன், ஆனால் இப்போ இனிமேல் மறப்பேனா? அந்த பொக்கிஷம் என் கைக்கு வந்துருச்சுன்னா நான் பிறந்து நான் படிக்க ஆரம்பித்தேன், சப்தாகம் செய்வேன், எல்லாமே செய்வேன் பாபா. உங்கள் கோபுரம் டிவியின் அறிமுகம் அப்போ தான் கிடச்சிது. எங்கள் அக்கா தான் அதையும் எனக்கு அனுப்பிச்சி விட்டா. கோபுரம் டிவி பாரு, அற்புதங்கள் பிரமாதமாக இருக்கும், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சொல்கிறாங்க, அற்புதமாக கேளு அப்படின்னாங்க. எனக்கு ஒரு எபிசோடு பார்க்கும்போதும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்தருக்கும் பாபா புரிகின்ற அற்புதங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதற்காகத்தான் நம்ம ஷேர் செய்ய சொல்கிறோம், லைக் செய்கிறோம் இல்லையா? நம்ம லைக் பண்ணால் எல்லாருக்கும் போய் சேரும், ஷேர் பண்ணால் எல்லாருக்கும் போய் சேருங்கிறனால தான் அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் அதை இப்போ இந்த அக்கா வந்து இவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லையா நம்ம அற்புதங்கள் நிகழ்ச்சியை. அதில் சகோதரி பார்க்குறாங்க, கிரகப்பிரவேசத்துக்கு பாபா வந்தார், பர்த்டேக்கு பாபா வந்தார், அப்புறம் சீமந்தத்துக்கு பாபா வந்தார், கல்யாணத்துக்கு பாபா வந்தார். இப்படி எபிசோட் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சகோதரிக்கு ஒரு ஆசை, எனக்கு இப்போ ரீசெண்டாக பர்த்டே வரப்போகுது பாபா, நீங்கள் என் வீட்டுக்கு வருவீங்களா? எல்லாருக்கும் இந்த ஆசை உண்டு இல்லையா? சகோதரின் பர்த்டேவும் வந்தது. நேராக பாபாட்ட போய் நின்னாங்க, கரங்களை கூப்பி, பாபா இன்றைக்கி வருவீங்களா எங்கள் வீட்டுக்கு? நீங்கள் வரணும் பாபா அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செய்தார்கள். நம்ம மனதார நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது பாபா அதை பலிக்க வைப்பார். சகோதரி பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கும்போதே காலிங் பெல் அடிக்குது. போய் கதவை திறக்கிறாங்க, ஒரு பெரியவர் நிற்கிறாரு, எனக்கு பசிக்குது, எதாவது கொடு சாப்பிட்றதுக்கு. சகோதரிக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஏன்னா அப்போ தான் அற்புதங்கள் பார்த்துருக்காங்க இல்லையா? வந்திருக்கிறது பாபா, இவரை விடவே கூடாது. உட்கார வச்சு, பிரெட்டு தான் இருந்தது நான் வீட்டில், பிரெட் ஜாம் தடவி கொண்டு போய் கொடுத்தேன். அற்புதமாக சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்தோடனே செய்த செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தட்சணை கொடுன்னாரு. சகோதரி கண்களில் கண்ணீரோடு தட்சணையை கொடுத்தாங்க. அப்படி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஏஞ்சி போயிட்டாருன்னா, நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். என் பர்த்டேக்கு நீங்கள் வருவீங்களா பாபான்னு தேடி வந்துட்டார். அது மட்டும் இல்லைன்னா, எங்கள் அக்கா ஃபோன் பண்ணா, கலா உனக்கு ஒரு அற்புதமான பரிசு கோபுரம் டிவியிலே வந்திருக்கு, நான் அனுப்பி வைக்கிறேன். என்ன பரிசு? என்ன அது உனக்கு இப்போ அனுப்பியிருக்கேன், நீ பார்த்துட்டு சொல்லுன்னாங்க. கரெக்டாக பேசி முடிக்கவும் அந்த பரிசு வந்துருச்சு. ஓப்பன் பண்ணால் நம்ம டிவைன் கிஃப்ட், பாபா மகா பெரியவர் இருக்கிற படம், பாபாவின் பாதங்கள், பாபாவின் கண்கள், ஸ்தவன மஞ்சரி எல்லாம் வந்திருக்குன்னா எப்படி கிடச்சிது அப்படின்னேன். நான் பிரசாதனாக ஆர்டர் பண்ணும்போது ஒரு செட்டு தான் கேட்டேன், அவர் 2 அனுப்பி வச்சாருன்னு சொல்லி எங்கள் அக்கா சொன்னால், அந்த 2வது செட்டு உனக்கு தான், அதுக்கு தான் அனுப்பியிருக்கேன்னாங்க. பாருங்கள், கரெக்டாக பர்த்டே அன்றைக்கி அந்த டிவைன் கிஃப்ட்டே என்னை வந்து சேர்ந்ததுன்னா எப்படி பாபா வரார் பாருங்கள். சச்சரிதத்தின் மூலமாக ஆட்கொண்டார், அடுத்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டார், அடுத்து கோபுரம் டிவியின் கிஃப்ட் மூலமாக வீட்டுக்குள்ளே வந்துட்டார். ஜம்முன்னு சூப்பராக ஸ்தவன மஞ்சரியும் வந்தாச்சு. இப்போ சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அன்றைக்கி தான் ஒரு எபிசோடு பார்க்குறாங்க. மாங்கல்ய பரிகாரம் நம்ம சொல்லியிருக்கோம். வீட்டில் திருமணம் நடக்க வேண்டுமா, திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்களா, இந்த பரிகாரத்தை செய்யுங்கன்னு சொல்கிறோம். சகோதரிக்கும் ஒரு மகள் இருக்கிறார்கள். ஆனால் நான் உண்மையிலேயே பாபாவின் பாதங்களை பிடித்து, பாபா இந்த பரிகாரத்தை செய்கிறேன்,
என் மகளுக்கு திருமணத்தை நடத்துவீங்கள்னு வேண்டிக்கிட்டேன். ஆனால் பரிகாரத்தில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மஞ்சக்கயிறில் ஒரு மஞ்சக்கிழங்கை கட்டி பாபாவின் பாதத்தில் வையுங்கள்னு சொல்லியிருக்கீங்க. இங்கே மஞ்சக்கயிறுக்கு நாங்கள் எங்கே போகிறது? அப்புறம் யோசித்தேன், நம்மள்ட்ட நூல் இருக்குது, அதில் மஞ்சளை தடவி ஒரு மஞ்சளை கட்டி நம்ம பாபா பாதத்தில் வச்சுருவோன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் அடிக்குது. எடுத்தால் என் நண்பர் தான் பேசினார். அம்மா, மேல்மருவத்தூர் கோயிலுக்கு நீங்கள் டொனேஷன் கொடுத்துருந்தீங்க, உங்களுக்கு ஒரு பரிசு அனுப்பியிருக்காங்க, நான் கொண்டாந்து கொடுக்குறேன், எப்போ வருவீங்கன்னு. இதோ வந்துட்டேன், இன்னொரு 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் அப்படின்னாரு. அவர் கொண்டு வந்து கொடுத்த பரிசில் மஞ்சக்கயிறு இருந்ததுண்ணா. எப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு பாருங்கள் இல்லையா? நீ இந்த பரிகாரம் செய்வதற்கு நான் வழிவகை செய்கிறேன். பாபா அதுதான், நம்பிக்கையோடு பரிகாரம் செய்யணும்னு ஆசைப்பட்டால் அது எல்லாமே நடக்கும். துளி சந்தேகம் கூட வந்துடக்கூடாது. இது செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கக்கூடாது. நான் செய்வேன் அப்படின்னா எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுப்பார் அவர். ஆனால் அற்புதமாக மஞ்சக்கயிறில் கிழங்கு கட்டி பாபாவின் பாதத்தில் வைத்திருக்கிறேன், என் மகளின் திருமணத்தை பாபா நடத்தி கொடுப்பார், இது நிச்சயமாக நடக்கும். எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள், நிச்சயமாக நடக்கும். அந்த பரிகாரம் அற்புதமான பரிகாரம். ஒரு சகோதரி அனுபவத்தில் சொன்ன பரிகாரம், அது பிரமாதமான பரிகாரம். அந்த பரிகாரத்தை செய்து நிறைய திருமணங்கள் நடந்திருக்கு. ஒரு மஞ்சக்கயிறில் மஞ்சக்கிழங்கை கட்டி பாபாவின் பாதத்தில் வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணணும், என் மகளுக்கோ மகனுக்கோ திருமணத்தை நடத்தி கொடுங்கள் பாபா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். நிச்சயமாக திருமணத்தை நடத்தி கொடுப்பார் பாபா. எப்படி பார்த்தீங்களா? நம்பிக்கை கிடைத்த பரிசு தான் அத்தனையுமே. பாபா சொல்கிற மாதிரி, உன்னோடு நான் இருப்பதை உணரும் காலம் வெகு தூரம் இல்லைங்கிறார் பாபா. அது யாருக்கு சொல்கிறாரு? இந்த நடந்த 4 சகோதரிகளுக்கா? இல்லை, நமக்கு சொல்லியிருக்கார். நீ ஏன் வருத்தப்படுற? இதெல்லாம் வெகு தூரம் இல்லை. நான் உன்னோடு இருப்பதை நீ உணரும் காலம் வெகு தூரம் இல்லை. பிரமாதமாக சொல்கிறார். அதுதான் பாபா. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இப்படி ஒரு பிரமாதமான 4 அற்புதங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார் பாபா. என்ன அற்புதம் இல்லை, ஒரு அற்புதமும் சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள். சகோதரி உமா அவர்களுக்கு மகளுக்கு ஒரு பிரச்சனை, டாக்டர்கிட்ட போகிறாங்க, பிரச்சனை சால்வ் ஆகுது. அந்த பிரச்சனையிலேருந்து புது பிரச்சனை உருவாகுது. சகோதரி நேர பாபாவின் பாதங்களை பிடிச்சிக்கிட்டாங்க. 108 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுவேன், உதி கலந்த தண்ணி குடிப்பேன், 9 நாட்கள் 5 விளக்கு பூஜை செய்வேன். பிரமாதப்படுத்தி கொடுத்துட்டார். எல்லாவற்றையும் துடைத்தறிந்து விட்டார் அந்த பிரச்சனையை. அடுத்து ஆதிலட்சுமி சகோதரி நம்பிக்கையோடு மகனுக்கு அந்த மந்திரத்தை சொல்கிறார்கள். உதய தடையை விட்டுட்டு மந்திரத்தை சொல்கிறாங்க. ஜுரம் இருந்த இடம் எல்லாம் போகுது. அடுத்து மகேஸ்வரி சகோதரி, ஐயோ பேத்தி இப்படி ஆயிடுச்சே நினச்சி, பாபா நான் மந்திரம் சொல்கிறேன், இதிலேருந்து காப்பாற்றுங்கள். அற்புதமாக காப்பாற்றுகிறார். அடுத்து பாபா பற்றிய புரிதலே இல்லாத ஒரு சகோதரியை ஆட்கொண்டு பிறந்த நாள் பரிசு கொடுத்து வீட்டுக்கு வந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு மகளின் திருமணத்திற்கு அந்த பரிகாரத்தையும் செய்ய சொல்லி பிரமாதமாக ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருக்கார். நிச்சயமாக திருமணத்தை நடத்தி வைப்பார் பாபா, நீங்கள் கவலைப்படாங்க சகோதரி, பாபா இருக்கார், அற்புதமாக அந்த திருமணத்தை நடத்தி கொடுப்பார். இது போன்ற அற்புதங்கள் இவங்களுக்கு மட்டும்தான் நிகழுமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் உண்டு. நம்ம எல்லோரும் கியூவில் தான் நிற்கிறோம். பாபாவின் நேரடி பார்வையில் தான் இருக்கோம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. கவலையே படாதீங்க, யாருமே கவலைப்படாதீங்க. எதற்கும் கலங்காதே நான் இருக்கிறேன்கிறார் பாபா இல்லையா? எல்லாம் நம்ம பாபா அழைக்கிறார், எல்லா எபிசோட்லேயும் சொல்கிறார், எதற்கும் கலங்காதே உன் அப்பா சாய் இருக்கிறேன்கிறார். அது எவ்வளோ பெரிய சத்திய வாக்கு இல்லையா? ஒரு மிகப்பெரிய சுப்ரீம் பவர்ட்டேருந்து அந்த வார்த்தை வந்தால் நம்ம எங்கே பயப்படணும் இல்லைங்களா? அதுதான் பாபா நம்ம கூடயே இருக்கார். நான் உன்னோடு இருப்பதை உணரும் காலம் வெகு தூரம் இல்லை. இது நமக்கு சொல்கிற ஒரு அற்புதமான விஷயம். நான் எதுக்கு திரும்பி திரும்பி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சந்தேகம் மனசுக்குள்ளே லைட்டாக இருக்குது பாருங்கள், அது கூட ஓடி போயிடணும் உங்களை விட்டு. பாபா நம்முடன் இருக்கும்போது கவலையே வேண்டாம். இந்த எண்ணம் வந்துருச்சுன்னா நம்ம எல்லாம் சக்ஸஸ் தான், நம்ம வெற்றி பாதை தான். பாபா நம் கரங்களை பிடித்து வெற்றி பாதையில் அழைத்து செல்வார். அதான் உண்மை. அடுத்த எபிசோட் பாருங்கள், உண்மையிலேயே சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள் 4 சகோதரிகளுக்கு அமர்க்களப்படுத்தியிருக்கார். அந்த அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இந்த எபிசோட்லையும் சொல்ல போகிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் பிரார்த்தனையை பாபாவின் பாதங்களில் சமர்ப்பியுங்கள். இப்போ நான் மந்திரம் சொல்ல போகிறேன், தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.
விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.